ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கௌதம்ஸ் எக்ஸ்ப்ளோர். எஸ், இன்னைக்கு அகைன் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மொபைல் பையிங் கைட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சஜஸ்ட் பண்ணலாம் ஒரு ஐடியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மொபைல் வாங்க அந்த மொபைல் வாங்க எதுவும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி வாங்கலாம், எதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் சாய்ஸ் இருக்குது. ஒரு 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 ₹500 பட்ஜெட் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது. ஸோ எதை வாங்கலாம், என்ன வாங்கலாம், ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிமிக் ஃபீச்சர்ஸ் வச்சு, அதாவது ஒரு ஃபேக்கான ஃபீச்சர்ஸ் வச்சு நம்மளுக்கெல்லாம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க மொபைல்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்டான மொபைல் என்ன அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான பர்பஸ்ஃபுல்லாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மொபைலில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டான ஃபீச்சர்ஸ் கிடையாது, எதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்றது மாதிரி தான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 5G அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக 5G டெஸ்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணல. சில பல வருஷங்களாகும் அஃபிஷியலாக எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிறதுக்கு 5G. ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட 5G ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆகிட்டு இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 5G அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா வெறும் பேர் மட்டும் 5G போட்டிருக்காங்க. அதுக்கான பேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேண்ட் 3 பேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 5G சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கான உங்கள் ஃபோனில் இருக்க ஹார்ட்வேர் தான் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேண்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மி விலையில் ரிலீஸ் ஆகிற 5G ஃபோன்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து 5G அப்படின்ற அந்த ஒரு பேரை கேட்டு தயவுசெய்து யாரும் ஏமாந்துட வேணாம். ஏன்னா இந்தியாவில் வந்து 5G லான்ச் ஆகிறதுக்கு ரொம்ப 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 தூரம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் டில் 4Gயே வந்து சரியான டவர் கிடைக்காம ஏகப்பட்ட பிரச்சனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நானும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே தான் 4G டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. ஒரு அனலாக் டவர் மாதிரி டிஜிட்டலில் வந்து அந்த டவர் நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் 4Gயே நமக்கு இன்னும் சரியாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமல் இருக்காங்க. இதில் வந்து 5G எப்படி அவங்க எப்போ கொண்டு வர போகிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்க, இன்னும் எந்த கிளாரிட்டியுமே கிடையாது. ஆனால் வந்து 5G ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 5G அப்படிங்கிறது எந்த ஃபோனும் நீ செலக்ட் பண்ண வேணாம். ஓகே, ரெண்டாவது ஆஃபர் பார்த்தீங்கன்னா கேமராவை டிபெண்ட் பண்ணி தயவுசெய்து எந்த மொபைலும் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் கேமராஸை பேஸ் பண்ணியோ, மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல் 200 மெகா பிக்சல்னு சொல்லி அதை நம்பியோ தயவுசெய்து ஃபோனை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உண்மையான கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மட்டும்தான் அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாம்சங், சோனி, ஐஃபோன், சில OnePlus ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸு, மெயின் வந்து சொல்லப்போனால் கூகுள் இருக்கிறதுல பெஸ்ட் மொபைல் ஃபோன் கேமரான்னு சொன்னால் கண்டிப்பாக கூகுள்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிங்கிள் கேமரா, டபுள் கேமரா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த சைனா பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கேமரா, 6 கேமரா, 108 மெகா பிக்சல், 500 ஜூம், 600 ஜூம் அப்படி சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து வந்து கேமராக்காக யோசிச்சு நீங்கள் ஃபோனை செலக்ட் பண்ணாதீங்க. ஒரு கேமரா அதில் நல்ல ஆக்சுவலாக மொபைல் ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எத்தனை மெகா பிக்சல் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேமராஸ் வாங்கினாலும் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. மேபி இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி தான் கேமராக்காக அதிகம் செலவு பண்ணி மொபைல் வாங்க வேணாம். ஒரு மீடியம் ரேஞ்சிலே வந்து நல்ல கேமரா ஃபோன்லாம் அவைலபிள் இருக்குது. அது வேணால் உங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்காக வேணால் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆனால் ஒரு கேமரா 5 கேமரா இருக்குது, அதுக்காக இந்த ஃபோனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எந்த ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 90 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 60 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி நார்மல் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது தேவையே கிடையாது. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்கு ஆப்டிமைஸ் ஆகிருக்குது 60 ஹெட்ஸ் மட்டும்தான் அது ஆப்டிமைஸ் ஆகிருக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அது 60 ஹெட்ஸில் நல்லா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்தாலே போதும். 120 ஹெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் மட்டும்தான் நீங்கள், அதுவும் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் அந்த மாதிரியான லெவல் கேம் தான் நீங்கள் விளையாட முடியும். ஒரு டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பேஸ் பண்ணி எந்த ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். ஒரு நீங்கள் நார்மல் யூஸர் தான், நாமினலாக டெய்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ் இந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் தேவையே கிடையாது. 60 ஹெட்ஸே உங்களுக்கு ரொம்ப 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 போதும். ஸோ அதனால் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருக்குது, 120 ஹெட்ஸ் இருக்குது, 90 ஹெட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக இது செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து மொபைலோட டிஸ்பிளேவில் நல்ல டிஸ்பிளே, மேக்ஸிமம் வந்து OLED டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, LCDயில் வந்து பெட்டர் LCD டிஸ்பிளே அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா
HDR10 இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா HDR10 கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே நீங்கள் இருக்கிற ஃபோன் வாங்கினாலும் அதில் HDR10 சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த AMOLED டிஸ்பிளேக்கான ஒர்த்தே உங்களுக்கு கிடைக்காது. அந்த HDR10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிளாக் அந்த ஃபீல்லாம் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் HDR10 சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா HDR10 இல்லாமல் நீங்கள் AMOLED டிஸ்பிளே வாங்கினாலும் அது யூஸ் இருக்காது. இப்போ சில ஃபோன்லாம் வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபோன்லாம் AMOLED டிஸ்பிளே வருது, ஆனால் அந்த HDR10 சப்போர்ட் இருக்காது உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் வாங்கியுமே உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. பட் அந்த காசுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு அந்த லெவலுக்கு நீங்கள் வேறு ஃபோன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு AMOLED டிஸ்பிளே போகும்போது அதுக்கான கண்டென்ட் எப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது அந்த HDR10 சப்போர்ட் இருக்கும்போது தான் அந்த உண்மையான நீங்கள் அந்த கண்டென்ட்டை ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். ஆக்சுவலாக அதாவது மொபைல் ஃபோன்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு ஹெட்ஃபோன் வேணும் அல்லது அதுக்கு தகுந்த செட்டப்லாம் வேணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாலும் ஃபேக்கான ஃபியூச்சர் தான். டால்பி அட்மாஸை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்? டால்பி அட்மாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்பீக்கர்ஸோட காம்பினேஷன்ஸ் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது. அதை வந்து எப்படி அவங்க சொல்லி அது மேபி உங்களுக்கு ஹெட்ஃபோனில் அது ஃபீல் ஆகலாம். அதுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் வாங்கணும் முதல்ல. ரெண்டாவது ஐரிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஐரிஸ் ஆடியோ சப்போர்ட்டட் ஹெட்ஃபோன்ஸ் மட்டும்தான் வந்து டால்பி அட்மாஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வெளில தள்ளும். ஐரிஸ் சப்போர்ட்டட் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 2000 ரூபாய். ஒயர்ட் ஹெட்ஃபோனே சொல்கிறேன் நான். ஸ்டார்டிங்கே 2000 ரூபாய். ஒயர்லெஸ்லாம் போகும்போது இன்னும் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சருக்காக தயவுசெய்து ஃபோனை செலக்ட் பண்ணாதீங்க. அது வந்து எல்லாமே கடைசி ஃபீச்சர் 5வது ஃபீச்சர் என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்க ஃபோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சில ஃபோன்லாம் வந்து எல்லாமே இருக்கும், ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக மீடியா கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதிகம் வீடியோ பார்ப்பீங்க, அதிகம் பாட்டு கேட்பீங்க, ஃபோனில் லவுட் ஸ்பீக்கரில் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பர்பஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீரியோ செட்டப் ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது உங்களுக்கு அந்த காதில் வச்சு பேசுவீங்களா ஏர் பிசி வந்து செகண்ட் ஸ்பீக்கராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃபோன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது கொஞ்சமாவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்களுக்கு அந்த ஃபோனை பற்றின ஓரளவு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில பல கிமிக்ஸ்க்காக நீங்கள் அடிக்ட் ஆகி அதை வாங்கிட வேணாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்டென்ஷன் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரம் கௌதம் எக்ஸ்ப்ளோர். பாய்.